ஓகேங்களா. இப்போ வரைக்கும் பார்த்தது எல்லாமே கிராஃபைட் பென்சில். ஓகேங்களா. நம்ம ஆர்ட்லைனில் பார்த்தோம் இல்லையா, ஆர்ட்லைன், இது எல்லாமே கிராஃபைட்டு. இது பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இது சார்கோல். இன்னுமே கிராஃபைட்டு சார்க் டார்க்காக பண்ணாங்க பாருங்கள். ரெண்டுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுதா உங்களுக்கு? பட் ரெண்டுமே பிளாக் கலர் தான். சார்கோல் பென்சிலில் பண்ணாலும் அதே அவுட்புட் தான் வரும். ஓகேங்களா. ஆனால் இதில் பாருங்கள், ரெஃப்ளெக்ஷன் ஆகும் இதில் கிராஃபைட்டில். ஓகேங்களா. இதில் சார்கோலில் ரெஃப்ளெக்ட் ஆகாது. பட் நமக்கு நல்ல ப்யூர் டார்க் இதில் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சார்கோலில் தான் கிடைக்கும். ஓகேங்களா. இதுக்கு முன்னாடி 1-2 பேர் மட்டும் சார்கோல் யூஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பாப்பு ஸ்பீக்கர் ஆஃப் பண்ணிட்டு பேசு. ஸ்பீக்கர் ஆஃப் பண்ணிட்டு பேசு. ஓகேங்களா. இப்போ சேம் நீ எடுத்தோடனே சார்கோல் நம்ம கிராஃபைட் கொஞ்சம் கொஞ்சம் பழகிட்டோம் அப்படின்னா நம்ம சார்கோலில் அதுக்கடுத்து என்ட்ரி ஆகலாம். ஓகேங்களா. இப்போது சேம் அதே தான் நம்ம ஸ்டார்டிங் பாயிண்ட் எண்டிங் பாயிண்ட் பார்த்தோம் இல்லையா, அதை இப்போ நீங்கள் இந்த மாதிரி பவுடராக மேக் பண்ணி அதில் நீங்கள் ஒரு ப்ரஷ்ஷை யூஸ் பண்ணி சார்கோல் பவுடரை வச்சு ஸ்டார்டிங் பாயிண்ட் எண்டிங் பாயிண்ட் உங்களால் மேக் பண்ண முடியுதான்னு பாருங்கள். பட் நம்ம பென்சிலில் பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாகவே பண்ணியிருப்போம். இதில் மேக் பண்ணுறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாகவே தான் இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக முடியும். சடன் ஸ்டாப் இல்லாமல் வெளியே போகாமல் பொறுமையாக ஷேடிங் கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் பண்ண முடியும். ஸ்டார்டிங் பிகினிங்கில் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அடுத்து போக போக பழகிடுச்சுன்னா ரொம்ப ரொம்ப ஈஸி. கிராஃபைட்டை விட சார்கோல் நல்லாயிருக்கும். இப்போ இதுக்கு பிளெண்டிங் ஸ்டெம்ப்பு அதெல்லாம் யூஸ் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா லைட்டாக யூஸ் பண்ணலாம். பட் ஆனால் நம்ம பிளெண்டிங் எல்லாமே இந்த ப்ரெஷ்ஷை வச்சே பிளெண்டிங் இப்படி பண்ணிக்கிட்டோம் இன்னும் கொஞ்சம் பெட்டராகவே இருக்கும். டிஷ்யூ பேப்பரை வச்சு எக்ஸ்ட்ரா லைட்டாக பண்ணலாம். மேக்ஸிமம் டார்க்கு மேலே வரணும், கீழே வர வர லைட்டாக வரணும். சடன் ஸ்டாப் எதுவும் இருக்கக்கூடாது. ஓகேங்களா. இதுலேயுமே இந்த 5 லேயர்ஸ் வரணுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த 5 லேயர்ஸ் மாதிரி வரணும். ஓகேங்களா. ரொம்ப முடியலை அப்படின்னா நீங்கள் டிஷ்யூ பேப்பர், ஏன்னா நம்ம தொட்டாலே டார்க்காக தான் வரும். அதனால் டிஷ்யூ யூஸ் பண்ணி கூட லைட்டாக பிளெண்ட் பண்ணிக்கோங்க. பிளெண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா லைட்டாக ஸ்மூத்தாக வரும். ஏதாவது டவுட்னாலும் கேட்கலாம் ஒன்று. ஓகேங்களா. எக்ஸஸாக வர பவுடர் லைட்டாக ஊற்றி விட்ருங்க. ஓகேங்களா.
இது சார்கோல் பவுடர் யூஸ் பண்ணியா சார்? ஆமாம், சார்கோல் பவுடர் யூஸ் பண்ணி ஸ்டார்டிங் பாயிண்ட் எண்டிங் பாயிண்ட் பண்ணுறோம். ஓகே. நம்ம அடுத்து இப்போ நம்ம பேசிக்காக பார்த்தது எல்லாமே ஐஸு, நோஸு, லிப்ஸு, ஹேரு எல்லாமே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஒரு ப்ரொஃபஷனலாக ஒரு போர்ட்ரேட்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம போர்ட்ரேட் வந்து சார்கோல்லையும் பார்ப்போம், கிராஃபைட்லேயும் பார்ப்போம். ஓகேங்களா, ரெண்டுலேயுமே சொல்லித்தரேன். பட் கிராஃபைட் எடுத்தோடனே சார்கோல் பண்ண முடியாது. கொஞ்சம் பேசிக் தெரிஞ்சுக்கணும், எப்படி ஹேண்டில் பண்ணணும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நிறைய பேர் அதை யூஸ் பண்ணிக்கவே மாட்டாங்க. அதனால் எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னு சொல்லி சும்மா ஜஸ்ட்டு ஓரலாக பார்க்கலாம். இங்கே நான் அப்சரா சார்கோல் பென்சில் தான் கையில் வச்சுருக்கேன் இப்போ. ஓகே. அதில் ஹார்டு, சாஃப்ட்டு, மீடியம்னு 3 இருக்குது. அதில் எதை இப்போ யூஸ் பண்ணலாம்? இப்போ அது ஹார்டு பென்சில் இருக்கா? ஹார்ட் பென்சில் எடுத்து அதை பவுட்ரு பண்ணிக்கோங்க. பவுட்ரு பண்ணுறதுக்கு இந்த மாதிரி தனியாக ஒரு டூல் விற்கும், சாண்ட் பேப்பர் அப்படின்னு சொல்லி. இது வச்சுருந்தீங்க அப்படின்னா அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா அந்த வீட்டில் எம்ஆர்ஐ ஷீட் அந்த மாதிரி வச்சுருப்பீங்கல்ல, அந்த மாதிரி எம்ஆர்ஐ ஷீட்டில் இப்படி தேய்ச்சி பவுட்ரு பண்ணி ஒரு டப்பாவில் இது மாதிரி ஸ்டோர் பண்ணிக்கோங்க. சார்கோல் பவுடரே வச்சுருந்தேன் சார். பவுடரே வச்சுருந்தீங்கன்னா அதை யூஸ் பண்ணிக்கலாம். தனியாக டிராயிங்க்குன்னு சார்கோல் பவுடர்னு இருக்குது, இதில் பிரிஸ்டோவில் இருக்குது. இருக்கு சார். அந்த பவுடர்னால அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஓகேங்களா. இப்போ இதுலேயுமே பார்த்தீங்கன்னா நல்லா ப்ரஷ் என்ன வெரைட்டி சார் இது? ஆக்சுவலாக இது ப்ரஷ் என்ன யூஸ் பண்ணணும்? இது வந்து ஆக்சுவலாக மேக்கப் ப்ரஷ் இது. ஓகே. ஓகேங்களா. இது மேக்கப் ப்ரஷ்ஷாக நான் ஜஸ்ட் ஒரு சிங்கிள் ப்ரஷ் மட்டும் எடுத்திருக்கேன். சைடில் இது கட் வந்து டிஃபால்ட்டாக அதிலே இருக்குமா இல்லை உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கட் பண்ணிட்டீங்களா சார்? இது கட்டு டிஃபால்ட்டாக இருந்தது தான் அதில். இது என்ன செட்டுன்னு வேணால் காட்டுறேன். ப்ரஷோட நேம் நான் உங்களுக்கு லிங்க் வேணால் குரூப்பில் ஷேர். ப்ரஷோட நேம். ஓகே சார். ப்ரஷ்ஷு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இது வந்து நான் செட்டாக ஒரு 300 சம்திங் ஏதோ வாங்கினது. இது மோஸ்ட்லி எல்லாமே யூஸ் ஆகாது, ஏதோ 1-2 தான் யூஸ் ஆகும். இதோட லிங்க் வேணால் நான் ஷேர் பண்ணுறேன். இது எல்லாம் சேர்த்தே ஒரு 250-300 அந்த ரேஞ்சு தான் வரும். ஓகேங்களா. ஓகே சார். இதோட லிங்க் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இல்லை அடிஷ்னல் நீங்கள் இப்போதைக்கு ஏதாவது மேக்கப் செட் வச்சுருப்பீங்கல்ல, மேக்கப் செட்டுக்கு வச்சுருக்க ப்ரஷஸில் இந்த மாதிரி நார்மலாக ஒரு ப்ரஷ்ஷு, கொஞ்சம் ரொம்ப பெருசாக இல்லாமல் ரொம்ப குட்டியாக இல்லாமல் இந்த மாதிரி ஒரு ப்ரஷ்ஷு. ஓகே. அதுதான் இப்போ நீங்கள் வச்சிருக்கிறதுல வந்து கட் இல்லாமல் இருக்கு இல்லையா, அதுதான் கேட்டேன். அந்த கட்டு டிஃபால்ட்டாக அதுலேயே வருதா இல்லை நம்ம? கட்டு டிஃபால்ட்டாக அதில் இருந்தது, அது கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்குன்னா நான் அதை எடுத்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இதுவுமே யூஸ் பண்ணலாம், இதுவும் நல்லா தான் இருக்கும். ஓகே ஓகே ஓகேங்களா. இந்த ப்ரஷஸ் வந்து ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். நீங்கள் ரொம்ப ஹை காஸ்ட்லி ப்ரஷ்லாம் வாங்கினா லோ பட்ஜெட்லேயே இது மாதிரி 200-300 வாங்கிக்கோங்க நிறைய ப்ரஷ்ஷு. இல்லை ஆல்ரெடி வீட்டில் மேக்கப் யூஸ் பண்ணி பழசு வேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னாலும் அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஓகேங்களா. எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள், ஜஸ்ட்டு எப்படி ஹேண்டில் பண்ண முடியுதா ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இது நம்ம பண்ண டிராயிங் எல்லாமே சார்கோல்லே ஒருக்க ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி பண்ணிங்கன்னா இன்னுமே பெஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா. ஏன்னா நம்ம கிராஃபைட்டில் பண்ணுறதுக்கும் சார்கோலில் பண்ணுறதுக்கும் டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது வந்து ஹேண்டில் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நம்ம ப்ரெஷர் மெதுவாக கொடுத்தோன்னா மெதுவாக லைட்டாக விழுகும், அதிகமாக கொடுத்தா அதிகமாக விழுகும். பட் நீங்கள் சார்கோல் பென்சில் எடுத்துட்டிங்க அப்படின்னாலே நீங்கள் சும்மா லைட்டாக ஷேடிங் கொடுத்தீங்கனாலே டார்க் பிளாக்காக தான் வரும். ஓகேங்களா. நம்ம இப்போ இது வரைக்கும் சென்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா ட்ராயிங்ஸு, இது எல்லாமே சூப்பராக பண்ணியிருந்தீங்க. நிறைய பேர் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணதே நம்ம குரூப்பில் போட்டிருப்பேன் நான் நேமோட, இவங்க பண்ணாங்க அவங்க பண்ணாங்கன்னு. எல்லாருமே நல்லா பண்ணியிருந்தீங்க. இன்னுமே கொஞ்சம் பெஸ்ட்டாக நீங்கள் நல்லா பண்ணவங்க எல்லாருமே 5-6 டைம் மேலே ட்ரை பண்ணியிருக்காங்க. சில பேர் ஒரு டைம்லேயே ஸ்டாப் பண்ணிடுறீங்க, அதுதான் தப்பு. ஓகேங்களா. இந்த ஸ்டூடெண்ட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 7th ஸ்டாண்டர்டாக படிக்கிறாங்க, சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஓகேங்களா. எல்லாமே ஒரு சில பேர் சூப்பராக பண்ணியிருந்தீங்க. இப்போ இது எல்லாமே நீங்கள் சார்கோலில் ஒரு ஃப்ரீ டைம் கிடைக்கும்போது, இப்போ 1 வீக் ஃப்ரீ டைம் இருக்கும் இல்லையா, நெக்ஸ்ட் கிளாஸ்க்குள்ளே ஃப்ரீ டைம் கிடைக்கும்போது எல்லாமே நீங்கள் சார்கோலில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு சென்ட் பண்ணுங்கள். எல்லா ட்ராயிங்குமே சார்கோலில் பண்ண முடியாதுன்னு இல்லை, இதில் இருக்க எல்லா ட்ராயிங்கும் சார்கோலில் பண்ணலாம். இது மட்டும் சார்கோல் பென்சிலில் பண்ணிடுங்க. மற்றபடி
மற்ற எல்லா ட்ராயிங்ஸும் உங்களுக்கு எது கொஞ்சம் இன்னும் வரல, உங்களுக்கு எது ஹார்டாக தெரியுதோ அதை மட்டும் சார்கோல் யூஸ் பண்ணி பண்ணுங்கள். ஓகேங்களா? இந்த கேப்சிகம் கூட பண்ணலாம், எல்லாமே சார்கோல் ப்ரஷ்ஷு பவுடரை யூஸ் பண்ணி பண்ணுங்கள். ஓகேங்களா? முக்கியமாக இந்த மாதிரி சர்க்கிள்லாம் ஒரு பெரிய சர்க்கிள் போட்டு அவுட்டரில் டார்க்கு, இன்னரில் லைட்டு. ஓகேங்களா? இதை வந்து சார்கோல் பவுடர் யூஸ் பண்ணி பண்ணிங்க அப்படின்னா இன்னும் நல்லாயிருக்கும். ஒரு சர்க்கிள் போட்டிங்க அப்படின்னா, நான் எக்ஸாம்பிளுக்கு ஒரு சின்ன இதில் மட்டும் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்போ இதுதான் சென்டர் பாயிண்ட் அப்படின்னா, இங்கே ஸ்டார்டிங் பாயிண்ட்டு, இங்கே எண்டிங் பாயிண்ட்டு. இப்போ நம்ம வந்து கிராஃபைட் பென்சில்னால் ஈஸியாக ப்ரெஷர் அதிகமாக கொடுத்து வர வர லோ பண்ணிக்கலாம், ஈஸியாக இருக்கும். பட் நம்ம சார்கோல்னு வச்சுக்கோங்க, கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும். இதே மாதிரி இங்கே டார்க் ஸ்டார்ட் பண்ணி உள்ளே வர 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 லைட்டாக கொடுக்கணும். ஓகேங்களா? இல்லை ரொம்ப டார்க்காக வருது, எனக்கு லைட்டாக வேணும் அப்படின்னா நீங்கள் எம்டி ஸ்பேஸில் இந்த டார்க்கை இப்படி மைனஸ் பண்ணிடுங்க. எம்டி ஸ்பேஸில் இப்படி ரப் பண்ணிங்க அப்படின்னா இந்த டார்க்னஸ் போயிடும். அதுக்கப்புறம் இதில் வச்சு நீங்கள் பிளெண்ட் பண்ணிங்க அப்படின்னா அந்த டார்க்னஸ் வந்து கம்மியாகிக்கிட்டே வரும். கீழே லாஸ்ட்டாக முடியும் போது ரொம்ப ரொம்ப லைட்டாக முடியணும். இதே மாதிரி சடன் ஸ்டாப் இல்லாமல் பண்ணிங்க அப்படின்னா ஓகே. ஒரே டேக்லலாம் பண்ண முடியாது சடன் ஸ்டாப் இல்லாமல். இது எல்லாமே ஜஸ்ட்டு பேசிக் தான் உங்களுக்கு. ஓகேங்களா? இதுக்கப்புறம் நம்ம ட்ராயிங்குள்ளே என்ட்ரி ஆகி இதை ஃபேஸில் அப்ளை பண்ணும்போது ரிசல்ட்டு சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. நார்மலாக கிராஃபைட்டில் பண்ணுறத விட சார்கோலில் பண்ணிங்க அப்படின்னா ரிசல்ட்டு சூப்பராக வரும். இதில் ஆல்ரெடி நான் சார்கோலில் ஃபேஸ் ட்ராயிங்லாம் பண்ணியிருக்கேன், இல்லை ஏதாவது ட்ராயிங் பண்ணியிருக்கேன் அப்படின்னு யாராவது இருக்கீங்களா? யாருமே பண்ணது இல்லையா? பவுடர் அதே மாதிரி இந்த மாதிரி டப்பாவில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அப்போ தான் எடுத்து யூஸ் பண்ண இருக்கும். இப்போ உங்களுக்கு லைட்டாக வேணும் அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் இந்த டப்பாவில் ஒட்டி இருக்கும் இல்லையா, இதை மட்டும் இப்படி தொட்டுட்டிங்கனாலே லைட்டாக கிடைக்கும். இல்லை டார்க்காக வேணும்னா அந்த பவுடர் டச் பண்ணுங்கள். இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ் தான் அது நமக்கு ட்ரா பண்ணும்போது ரொம்ப யூஸ் ஆகும். ஓகேங்களா? இதே நான் ஜஸ்ட்டு சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு போர்ஷன் மட்டும் பண்ணி காமிச்சிருக்கேன். இதே மாதிரி நீங்கள் இந்த சர்க்கிள் ஃபுல்லாக பண்ணணும். சர்க்கிளில் அவுட்டரில் ஸ்டார்டிங் பாயிண்ட்டு, இன்னரில் வர வர எண்டிங் பாயிண்ட்டு, 5 லேயர்ஸ் வர மாதிரி இந்த மாதிரி அவுட்புட்டில் சார்கோலில் பண்ணணும். ஓகேங்களா? இதே ட்ரை பண்ணி பாருங்கள். கிளாஸ் முடிஞ்ச பிறகு கூட ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுங்கள். ஓகேங்களா? நம்ம எல்லா ஹேரு எல்லாமே நம்ம சார்கோலில் பண்ணோம் அப்படின்னா நம்ம கிராஃபைட்டில் பண்ணதை விட 2 மடங்கு அவுட்புட்டு பெட்டர் சூப்பராக இருக்கும். பூவரசன் சொல்லுங்கள், டவுட் இருக்கா உங்களுக்கு? ப்ரோ நான் இப்போதான் ஜாயின் பண்ணேன், என்ன டாபிக்ன்றது மட்டும் ஒரு கிளாஸை சொல்லுங்க. அதான் ப்ரோ, இப்போ இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே நம்ம கிராஃபைட் பார்த்தோம் ப்ரோ. ஓகேங்களா? இப்போ பார்க்க போகிறது, இனிமேல் பார்க்க போகிறது எல்லாமே சார்கோல். ஓகேங்களா? சார்கோல் எப்படி ஹேண்டில் பண்ணுறது, என்னென்ன பிராண்டு சார்கோல் இருக்குது, இப்போ பென்சில் எப்படி யூஸ் பண்ணுறது, பவுடர் எப்படி ஆக்குறது, எல்லாமே இப்போ பார்த்தோம். ரெக்கார்டிங் கிளாஸில் இருக்குது. நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் அதுக்கு திரும்ப ரெக்கார்ட் போடும்போது நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? இப்போ என்னென்னா சிம்பிள் தான் ப்ரோ. கிராஃபைட்டோட சார்கோல் பெஸ்ட்டாக இருக்கும்னு நான் சொல்கிறேன் என்னை பொறுத்த அளவுக்கு. ஓகேங்களா? அவுட்புட்டுமே நல்ல டார்க் மீடியமாக ஹார்டாக இது இந்த சார்கோல். இது வந்து இது பவுட்ரு ஆக்சுவலாக என்னன்னு தெரியுங்களா, சார்க் இப்போது ஹச்பிங்கிறது லைட்டாக வருமா நம்ம கிராஃபைட் பென்சிலில். ஓகே ப்ரோ. 2பிங்கிறது அதோட டார்க்காக இருக்கும், 4பிங்கிறது அதோட டார்க்காக இருக்கும், 8பிங்கிறது அதோட 10b அதோட டார்க்காக இருக்கும். பட் ஆனால் இதில் சாஃப்ட்டு, நியூட்ரல், மீடியம் 3மே ஒரே கலர் தான் வரும். அது எதுக்காண்டி அப்படி வேரி பண்ணி காமிச்சிருக்காங்க அப்படின்னா, சாஃப்ட் யூஸ் பண்ணுறது கொஞ்சம் மாவாக இருக்கும், நல்லா பவுட்ரு மாதிரி வரும். நல்லா ஹார்டுங்கிறது கொஞ்சம் ரஃப்பாக இருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு. அப்படியே இந்த நம்ம மரத்தை எரிச்சிட்டு அப்படியே அதை வச்சுக்க இருக்கணும் அப்படின்னா எப்படி இருக்கும், அந்த மாதிரி.
நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு நமக்கு யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் அவ்வளோதான். பட் நீங்கள் ஏதாவது ஸ்ட்ரோக் மாதிரி வரையணும் அப்படின்னா நீங்கள் சாஃப்ட் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு பேக்ரவுண்டு வெறும் பிளாக் மட்டும்தான் அடிக்கணும் அப்படின்னா நீங்கள் ஹார்டு கூட யூஸ் பண்ணிக்கலாம். அது நம்ம எந்த இடத்துக்கு யூஸ் பண்ணுற பொறுத்து அதுக்கேற்றாப்புல சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே ப்ரோ. ஓகே. ஓகே. இது எல்லாமே சார்கோல்லையுமே இந்த ஷேப்ஸு இது எல்லாமே ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு பிக்சர் ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? இப்போ சார்கோல் வச்சுருந்தீங்கனாலும் இப்போயுமே ட்ரை பண்ணி சென்ட் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், நான் மோஸ்ட்லி பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்டிங்கு கிராஃபைட்டில் தான் வரைஞ்சிட்டு இருந்தேன். எப்போது சார்கோல் பழகுனா அப்போ இருந்து கிராஃபைட்டே ஸ்டாப் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி ஏன்னா நீங்களே அது சார்கோல் யூஸ் பண்ணி பழகிட்டீங்க அப்படின்னா திரும்ப கிராஃபைட் பண்ணவே மாட்டேங்க. அந்தளவுக்கு சூப்பராக அவுட்புட்டும் நீட்டாக இருக்கும். என்னோடய ப்ரொஃபைலில் நான் ஷேர் பண்ணுறேன் பாருங்கள். அதில் எல்லாமே சார்கோல் மட்டும்தான் யூஸ் பண்ணி போர்ட்ரேட் ட்ரா பண்ணியிருப்பேன். இந்த குரூப்பில் லிங்க் ஷேர் பண்ணியிருக்கேன் பாருங்கள். அதை ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிட்டு இது பார்த்திங்கன்னா இது வந்து ஃபேஸ் வந்து கிராஃபைட்டு, ஹேர் சார்கோல். ஃபஸ்ட்டு இப்படி தான் பண்ணிகிட்டு இருந்தேன் நான். பட் அது கொஞ்சம் எனக்கு பிடிக்காத மாதிரி கொஞ்சம் இந்த லிப்ஸ்லாம் பாருங்களேன், லிப்ஸ் ஒரு பிளாக்காக இருக்குது, இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக தெரிஞ்சிச்சு. சரி, அதனால் ஃபேஸும் ரெண்டுமே இதில் பண்ணலாம், சார்கோல்லே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஹேர் சார்கோலு, ஃபேஸு சார்கோலு, பியர்டு எல்லாமே சார்கோல் பவுடர் தான். நார்மல் பென்சிலை யூஸ் பண்ணல இதில். ஓகேங்களா? இது ஃபுல் அண்ட் ஃபுல் சார்கோல் தான். ஓகேங்களா? ஹேர் வந்து சார்கோல் பென்சிலு, இது எல்லாமே பவுட்ரு. இந்த ப்ரெஷ்ஷை வச்சே ஃபேஸில் ஷேடிங் கொடுத்து முடிச்சிடுவேன். ஓகேங்களா? அப்புறம் இதுவும் சார்கோல் பவுட்ரு தான். ஓகேங்களா? இது வந்து கிராஃபைட்டில் பண்ணது. ஆனால் இது அந்தளவுக்கு எனக்கு கிராஃபைட்டில் பண்ண அந்தளவுக்கு இஷ்டம் இல்லை, அந்தளவுக்கு குவாலிட்டியாக இல்லை. அது அந்த டார்க் பிளாக் கிடைக்க மாட்டேது, ஒரு ஆஷ் கலர் மாதிரி கிடைக்குது இதில் கிராஃபைட்டில். ஓகேங்களா? அதே மாதிரி நம்ம இன்னுமே ஃபேஸ்லாம் நல்லா ஸ்மூத்தாக பண்ணணும் அப்படின்னா சார்கோல் ப்ரெஷ்ஷை ஹேண்டில் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் நல்லா ஈஸியாகவே இருக்கும். ஓகேங்களா? அதில் ஓப்பன் பண்ணி பாருங்கள். மோஸ்ட்லி சார்கோல் ரீசெண்டாக பண்ணது எல்லாமே சார்கோலில் தான் பண்ணியிருப்பேன். ஒரு 6 மந்த் பிஃபோர் பண்ணது எல்லாமே கிராஃபைட்டில் பண்ணியிருப்பேன். ரெண்டுமே பண்ணியிருப்பேன். முன்னாடி கிராஃபைட்டில் மட்டும் தான் பண்ணிகிட்டு இருந்தேன். அடுத்து இப்போ ரீசெண்டாக தான் சார்கோல் சேஞ்ச் ஆனது. ஓகேங்களா? அதனால் சார்கோல் பழகுங்க, இன்னுமே பெஸ்ட்டாக இருக்கும். ஓகேங்களா? இதுவும் ஃபுல் அண்ட் ஃபுல் சார்கோலில் பண்ணது. இது சும்மா ரியலிஸ்டிக் ட்ராயிங் மாதிரி ஒரு கலெக்ஷன் ஒர்க்காக பண்ணது. எல்லாமே சார்கோல் பென்சில், சார்கோல் பவுட்ரு, ப்ரஷ், அவ்வளோதான். இது 3 தான் யூஸ் பண்ணது. கிராஃபைட் பென்சிலே யூஸ் பண்ணல இதில். ஓகேங்களா? ஓகே, இப்போ சார்கோல்னால் என்ன, கிராஃபைட்னா என்ன, எல்லாத்துக்குமே கிளியர் ஆகிடுச்சா? இல்லை வேறு ஏதாவது டவுட் இருக்கா? ஏன்னா ஃபுல் என்ன அதுக்கப்புறம் டாப்பிக்குள்ளே போயாச்சு அப்படின்னா சம்டைம்ஸ் ரெக்கார்டிங் கிளாஸ் வரும். ரெக்கார்டிங் கிளாஸில் உங்களுக்கு டவுட் கேட்க முடியாது. அதனால் இப்போயே ஏதாவது டவுட்ஸ்னாலும் கேளுங்க. சார்கோலுக்கு இது எப்படி யூஸ் பண்ணுறது, அது எப்படி யூஸ் பண்ணுற அந்த மாதிரி சேம். ஆனால் யூஸ் பண்ணுற மெத்தடு, நீங்கள் ஷேடிங் கொடுக்குறது எல்லாமே ஒன்று தான். யூஸ் பண்ணுற டூல் தான் வேறு. ஓகேங்களா? நீங்கள் பென்சிலில் ஷேடிங் கொடுத்துட்ருந்தீங்க இவ்வளோ நாளாக, இப்போ வந்து ப்ரஷ்ஷில் ஷேடிங் கொடுக்க போகிறீங்க. அந்த டூல் மட்டும்தான் மாறப்போகுது. ஓகேங்களா? பட் அவுட்புட்டு எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். இப்படி என்ன சொல்கிறது, அந்த டார்க்னஸ் டிஃப்ரென்ஸ் ஆகும். பட்டு யூஸ் பண்ணுற மெத்தடு, நம்ம ஸ்டார்டிங் பாயிண்ட், எண்டிங் பாயிண்ட்டு, அந்த ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸு எல்லாமே ஒன்று தான். ஓகேங்களா? நீங்கள் எப்படி கிராஃபைட்டில் நான் சொல்லி கொடுத்தனோ அதையே ஃபாலோ பண்ணிங்கனாலே நல்லா அவுட்புட் வரும். சார்கோல் பவுடர் யூஸ் பண்ணும்போது ரொம்ப லைட்டா தானே சார் அவுட்புட் வருது? அது ஏதாவது பிராண்ட் இருக்கா, இந்த பிராண்ட் இதுல இந்த மாதிரி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது? இல்லை, டார்க்காக வருமே. நீங்கள் ஹார்டு பென்சிலு, சாஃப்ட் பென்சில் நல்லா பவுடர் பண்ணிவிட்டு நல்ல பென்சில் இல்லை சார், சார்கோல் பவுடர் யூஸ் பண்றேன் நான். சார்கோல் பவுடரா? நீங்கள் ஆர்டிஸ்டிக் கம்ப்ரஸ்ட் பவுடர். அப்படியா? அது கொஞ்சம் சம்டைம்ஸ் ஒரு சில பிராண்டு ரொம்ப லைட்டாக இருக்கும். நீங்கள் பிரிஸ்டோன்னு ஒரு பிராண்ட் இருக்குது, அதில் பவுடர் தனியாக விற்கிது 350 ருபீஸ்க்கு. அது நான் லிங்க், பிரிஸ்டோங்களா? ஆமாம் லிங்க் ஷேர் பண்ணுறேன். ஓகே ஓகே.
இது அது என்ன வேணா பிராண்ட்? ஆர்ட் ஓரியல்னு போட்டிருக்கு. ஆர்ட் ஓரியல், அது சம்டைம்ஸ் இந்த ஆர்டிஸ்ட் கம்ப்ரஸ்ட். லோக்கல் பிராண்ட் அப்படிலாம் அப்படிதான் இருக்கும். ஓகே நீங்கள் பிரிஸ்டோனா அது ப்ரொஃபஷ்னலாக யூஸ் பண்ணுறவங்க. அது ரொம்ப ரொம்ப இருக்கிறது ஓகே ரொம்ப ரொம்ப எப்படி சொல்கிறது, ஃபாரின் ஆர்டிஸ்ட்டு அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவாங்க. அதுவே நமக்கு ரொம்ப ரொம்ப அட்வான்ஸ் அது. அதை வாங்கிக்கிட்டிங்கனாலே ரொம்ப லோ ப்ரைஸ் ஓகே தான். இல்லை சில பேர் ஓகே இப்போவே அதை எதுக்கு வாங்கிட்டு அப்படின்றனால தான் நம்ம சும்மா ஜஸ்ட்டு பென்சிலை மட்டும் ரப் பண்ணாலும். நான் ஃபஸ்ட்டு அப்படி தான் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ தான் ரொம்ப அதிகமாக சார்கோல் பண்ணுறனால டப்பா நானே வாங்கினேன். ஓகே இந்த இருக்கு பாருங்கள், சார்கோல் பவுடர்னு கூகுளில் சர்ச் பண்ணிங்கனாலே ஃபஸ்ட்டாக வரும் பிரிஸ்டோ சார்கோல்னு. இந்த பிரிஸ்டோ பிராண்டு நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கேன். கலர் பென்சிலில் எல்லாத்துலேயும் இருக்கும். இதுலதான் சாஃப்ட், ஹார்ட், மீடியம் அது மாதிரி ஏதாவது கிளாசிஃபிகேஷன்? அந்த மாதிரி வெறும் பவுடர் மட்டும். பவுடர் மட்டும்தான். நமக்கு இப்போ லைட்டாக வேணும் அப்படின்னா, அதை நான் டிப்ஸ் சொன்னேன் இல்லையா, இப்போ லைட்டாக வேணும் அப்படின்னா அந்த டப்பாவை லைட்டாக தட்டிட்டு இந்த டப்பாவில் இருக்கிறத லைட்டாக எடுப்பேன் நான். இது நானாக இது சும்மா பழகுனது. ஓகே ஓகேங்களா. இல்லை எனக்கு ஹார்டாக வேணும் அப்படின்னா நான் நல்லா பவுடர் அதிகமாக டிப் பண்ணுவேன். நம்ம எந்த அளவுக்கு அதிகமாக இப்போ எப்படி பெயிண்டிங் எப்படி இப்போ ரெட் கலர் பெயிண்ட் எடுக்கிறீங்க, ஓகே உங்களுக்கு லைட் ரெட் வேணும்னா நீங்கள் லைட்டாக ரெட் எடுத்துகிட்டு ஒயிட்டை மிக்ஸ் பண்ணிக்குவீங்க. இல்லை உங்களுக்கு டார்க் ரெட்டு வேணும்னா ஃபுல்லாக ஒயிட்டே இல்லாமல் வாட்டர் இல்லாமல் டார்க்காக ரெட்டை மட்டும் எடுப்பீங்க. அந்த மாதிரி தான் நம்ம அது ஒயிட்டுக்கு பதிலாக நம்ம ஒயிட் பேப்பர் யூஸ் பண்ணிவிட்டு வெறும் டப்பாவில் இருக்கிறத மட்டும் லைட்டாக ஒட்டி. அப்படி இல்லை கொஞ்சம் அதிகமாக வந்துருச்சு உங்களுக்கு அப்படின்னா நீங்கள் வெளியில் வச்சு லைட்டாக பிளெண்ட் பண்ணிடுங்க. இப்போ டிராயிங் இதுதான் என்னோடய டிராயிங் அப்படின்னா, இப்போ நான் இதை ஃபேஸ் ஷேடிங் பண்ண போகிறேன் அப்படின்னா வெளியில் வச்சு அந்த பிளெண்ட் பண்ணி அதை டார்க்னஸ் கம்மி பண்ணிடுறேன். எனக்கு தேவையான அளவு வருது. இப்போ இந்த அளவுக்கு எனக்கு தேவை அப்படின்னா இந்த அளவுக்கு உள்ளே வச்சு பிளெண்ட் பண்ணிக்குவேன். ஓகேங்களா. ஓகே ஓகே இப்போ வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ வந்து நம்ம எல்லா எப்படி சொல்கிறது ஃபேஸ் ரிலேட்டடான டாபிக் எல்லாமே முடிச்சாச்சு. ஐஸு, நோஸு, லிப்ஸு எல்லாமே கம்ப்ளீட். சார் ஆக்சுவலா ஒரு ஃபேஸ் வரையணும்னா ஐப்ரோ லைனு, நோஸ் லைனு, லிப் லைன் இது மாதிரி மார்க் பண்ணுவாங்கல்ல சார், அந்த பேசிக்ஸ் மட்டும் கொஞ்சம் கவர் பண்ண முடியுங்களா? கண்டிப்பாக. ஒரு ஃபேஸ்னு எடுத்தீங்கன்னா இவ்வளவு ஸ்பேசிங் வரணும். இப்ப பார்த்து வரையறது வேற, பட் நம்ம நார்மலா ஓனா வரையும் போது ஒரு கார்ட்டூன் கேரக்டரே வச்சுக்கோங்களேன், அப்படி வரைகிறோம் அப்படின்னா ஒரு ஐஸ்க்கு நடுவுல ஸ்பேசிங் எவ்வளவு வரணும், ஐஸ் அண்ட் நோஸ்க்கு நடுவுல எவ்வளவு ஸ்பேசிங் வரணும், ஃபோர்ஹெட், ஹேரு, ஐப்ரோ லைன்லாம் எந்த இடத்துல இருக்கும், அது மாதிரி பேசிக் ரூல்ஸ் இருக்கும் இல்லைங்களா? கண்டிப்பாக கண்டிப்பாக. அது மட்டும் கொஞ்சம் கவர் பண்ண முடியுங்களா? இந்த பார்க்கலாம், 1 செகண்ட் அப்படியே லைனில் இருங்க. ஓகே. அதாவது நான் ஃப்ரீ ஹேண்டில் ஒரு பேசிக்காக ஒரு ஃபேஸ் வரையணும் அப்படின்னு கேட்குறீங்க, அப்படி தானே? எஸ் சார். ஓகே, குரூப்பில் ஒரு பிக்சர் ஷேர் பண்ணிங்க பாருங்கள். இது வந்து ஜஸ்ட் ஒரு பேசிக் தான், பட் எல்லாமே இதே ப்ரொசீஜர் தான் கேட்டிங்கன்னா கிடையாது. ஓகேங்களா. இப்போது ஒரு ஐஸ் எடுத்துட்டிங்க அப்படின்னா அந்த ஐஸை வச்சு அதுக்கு நேராக எப்படி சிமிலராக இன்னொரு ஐஸ் வரைகிறது, ரெண்டுக்கு நடுவில் நோஸு, அதுக்கு நேராக லிப்ஸு. ஒரு 80% மோஸ்ட்லி ஸ்ட்ரெயிட் ஃபேஸாக இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி தான் வரும். ஆனால் ஒரு சில பேர் இப்போது சைடாக திரும்பியிருப்பாங்க, இந்த சைடில் திரும்பியிருப்பாங்க, கீழே பார்த்துருப்பாங்க. அப்படின்னும் போது நம்ம ஐலேயே மெஷர்மெண்ட் பண்ணிக்கணும். ஓகேங்களா. ஒரு சில பேர்த்துக்கு மூக்கு பெருசாக இருக்கும், ஒரு சில பேர்த்துக்கு மூக்கு சின்னதாக இருக்கும். அது எல்லாமே நமக்கு நார்மல் கால்குலேஷன், நம்ம ஐ கால்குலேஷன் தான். ஓகேங்களா. இப்போது எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ஒரு லைன் போட்டிருக்கேன் அப்படின்னா இந்த லைனை வச்சு இந்த ஒரு ஐயை மட்டும் நான் ட்ரா பண்ணணும்.
ஓகேங்களா. இப்போ இந்த ஐயை ட்ரா பண்ணிவிட்டு இந்த ஐயை ரெஃபரன்ஸாக வச்சு இந்த ஐப்ரோஸ் பண்ணணும். இப்போ இது ரெண்டுக்கு ரெஃபரன்ஸாக வச்சு இந்த ஐ ட்ரா பண்ணணும். இது ரெண்டுக்கு சென்டராக பார்த்து இந்த நோஸ் ட்ரா பண்ணணும். இந்த நோஸ் சென்டராக பார்த்து லிப்ஸ் ட்ரா பண்ணணும். இந்த மாதிரி தான் இது நம்ம ஜஸ்ட்டு ஒரு ஹேண்ட் எப்படி ஐ ரெஃபரன்ஸாக வச்சே பண்ணுறது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு சும்மா ஃபாஸ்ட்டாக ரஃபாக போட்டு காட்டுறேன். நான் இது சும்மா ரெஃபரன்ஸ் தான் காட்டுறேன், இந்த இது வரையில நான் சும்மா பேசிக்காக ஒரு ஐஸு நோஸு லிப்ஸு ட்ரா பண்ணுறேன். ஓகேங்களா. இப்போ ஒரு ஐ வரைஞ்சிருக்கேன் அப்படின்னா, இப்போ இந்த ஐக்கு இங்கே லெஃப்ட் சைடில் அன்றைக்கி ஆல்ரெடி சொல்லி தான் நினைக்கிறேன். இப்போ இந்த ஐக்கு மோஸ்ட் ஆஃப் தி டைம் என்ன வரும் அப்படின்னா சேம் அதே கேப் தான் வரும். இந்த ஐ என்ன டிஸ்டன்ஸ் இருக்கோ அதே டிஸ்டன்ஸ் தான் இங்கே வரும். ஓகேங்களா. இந்த டிஸ்டன்ஸ் பாருங்கள், இந்த டிஸ்டன்ஸ் தான் இங்கே டிஸ்டன்ஸ் வந்து அடுத்து இங்கே வரும், இன்னொரு ஐ வரும். சும்மா ரஃபாக போடுறேன் நான். ஐப்ரோஸ் போடுறீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், ஐப்ரோஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஐ எண்டு இருக்கு இல்லையா, இந்த ஐ எண்டுலேருந்து இது எவ்வளோ தூரம் இருக்குதுன்னு பாருங்கள். இப்போ இங்கேருந்து இது எவ்வளோ தூரம்னு பார்த்து இங்கே ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போது அந்த போர்ஷன் எப்படி ஸ்ட்ரெயிட்டாக வராமல் கொஞ்சம் ஸ்லாண்டிங்காக வருது, அப்போது கீழே டச் ஆகி வருது. அப்போது அது நம்ம சும்மா ஐலேயே மெஷர்மெண்ட் பண்ணி தான் இப்படி பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம பெர்ஃபெக்டாக வரையணும் அப்படின்னா கிரிட் மெத்தட் தான் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் மெத்தட். ஓகேங்களா. இல்லை கொஞ்சம் எனக்கு ஓரளவுக்கு சிமிலராக வேணும், கிரிட்டு கட்டம் போடுறதுலாம் பிடிக்கும் அப்படின்னா லூமிஸ் மெத்தடில் பண்ணலாம். அதை நம்ம ஃப்யூச்சர் கிளாஸில் பார்க்கலாம் எப்படி பண்ணுறதுன்னு. அதில் டீட்டெயில்டாக இருக்கிற வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். எடுத்தோடனே அதை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிரும், அதனால் அது வேண்டாம். ஓகேங்களா. இப்போ இந்த பக்கம் ஐப்ரோஸ் பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ இந்த ஐயிலேருந்து இந்த ஐயோட எட்ஜ் பாயிண்ட் இருக்கு இல்லையா, இந்த எட்ஜ் பாயிண்ட்லேருந்து இங்கே எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குதுன்னு பாருங்கள். இந்த டிஸ்டன்ஸ் பார்த்து இங்கே ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகேங்களா. இப்போ ஐஸ் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ நோஸ் வரைகிறேன் அப்படின்னா இதுக்கு ரெண்டுக்கு சென்டரில் இப்போ இந்த ரெண்டு ஐக்கும் சென்டரில் நோஸ் வருது. அது ரெஃபரன்ஸ் இது உங்களுக்கு புரியறதுக்காண்டி கோடு மாதிரி போடுறேன். நீங்கள் நார்மலாக வரையும் போது நீங்கள் ஜஸ்ட்டு நடுவில் வந்தால் எப்படி எந்த இடத்துல வரும் அப்படின்னு ஒரு இமேஜின் மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ இந்த இடத்துல வரும் அப்படின்னா இதிலேருந்து ஒரு ஐ கால்குலேஷன் தான், இவ்வளோ தூரம் நோஸ் வரலாம். ஏன்னா ஒரு சில பேர்த்துக்கு நோஸு குட்டியாக வரலாம், ஒரு சில பேர்த்துக்கு பெருசாகவும் வரலாம். இந்த மாதிரி தான். ஓகேங்களா. இப்போ இந்த நோஸ்லேருந்து லிப்ஸுக்கு ஒரு சின்ன கால்குலேஷன், இதிலேருந்து இவ்வளோ தூரம் வரும். சேம் அதே கேப்பை இங்கே லிப்ஸோட சென்டர் பாயிண்ட் கொஞ்சம் கம்மியாக கூட வச்சுக்கோங்க. வச்சுட்டு இதை சென்டர் பாயிண்ட் அப்படின்னா இதுதான் சும்மா ஜஸ்ட்டு பேசிக்காக போடுறேன், கிளியரான வரையில். இப்போது இங்கே வந்து இந்த சின்ன வந்து முடியுது. ஓகேங்களா. இப்போ ஃபேஸ் வரைகிறீங்க அப்படின்னா
இப்போ இங்கே ஃபேஸ் வருது அப்படின்னா இந்த ஐப்ரோஸ்லேருந்து இங்கே ஃபேஸ் கட் ஹேர் ஸ்டைலுக்கு எவ்வளோ கேப் வருது, அப்புறம் இங்கே மேலே நெத்திக்கு எவ்வளோ கேப் வருதுன்னு சும்மா லைட்டாக மார்க் பண்ணிக்கணும் இதே மாதிரி. ஓகேங்களா? இப்போ சின்ன முடியுது அப்படின்னா இந்த சின்னக்கு முடிகிறதுக்கு எவ்வளோ கேப்பு, இப்போ இந்த பக்கம் எவ்வளோ கேப்பு, இந்த மாதிரி சும்மா ஜஸ்ட்டு ஐலே தான் மெஷர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? புரிஞ்சுங்களா? இது இன்னுமே லூமிஸ் மெத்தடில் இன்னும் டீட்டெயிலாக பார்ப்போம். அது நான் அப்கமிங் கிளாஸ் சொல்கிறேன். இப்போ வந்து கிரிட் மெத்தடில் பர்ஃபெக்டாக இப்போ ஏன்னா எடுத்தோன்னே அதை சொன்னோம்னா கஷ்டமாக இருக்கும். அதனால் இப்போ கிரிட் மெத்தடுங்கிறதே பாதி பேர்த்துக்கு தெரியும், பாதி பேர்த்துக்கு தெரியாது. பட் நான் டீட்டெயில்டாக ஒரு டைம் சொல்லிடுறேன் கிரிட் மெத்தட் அது எப்படி ஒர்க் ஆகுது. கிரிட் மெத்தடில் போட்டோன்னா 100% நம்ம இப்போ அவுட்லைன் ஸ்கில்டு இல்லாட்டியும் நம்ம அந்த மெத்தட் யூஸ் பண்ணும்போது பர்ஃபெக்டாக நம்ம போட்டுடலாம் அவுட்லைன். ஓகேங்களா? எல்லாத்துக்குமே குரூப்பில் ஒரு ஆப் மட்டும் சென்ட் பண்ணுறேன், அதை இன்ஸ்டால் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டுன்னு சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு கிரிட் ஆப் ஓப்பன் பண்ணுறீங்க. கிரிட் ஆப் ஓப்பன் பண்ணிட்டு இந்த சைடில் ஃபோல்டர் சிம்பிள் இருக்கு இல்லையா, இந்த ஃபோல்டர் சிம்பிளை கிளிக் பண்ணிட்டு வெர்டிக்கல் வேணுன்னா நம்ம வெர்டிக்கலில் இப்போ வரைய போகிறோம், அப்படியே இருக்கட்டும். A4 சைஸ் இப்போ A4 ஷீட் வச்சுருந்தீங்க அப்படின்னா A4 இருக்கட்டும். இல்லை நம்ம நோட்டில் தானே வரைய போகிறோம், அப்போ கஸ்டம்ஸ் கொடுக்குறோம். கஸ்டமாக நமக்கு கொடுத்து நமக்கு என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸை இப்போ என்டர் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஸ்கொயர் சைஸ் இருக்குன்னா 2 பக்கமும் ஒரே சைஸ் கொடுக்குறேன். 150 mm கொடுக்கணும். ஓகேங்களா? நல்லா பாருங்கள், சைஸ் வந்து சைடில் எம்எம்னு போட்டிருக்கு, அப்போது எம்எம்மில் கொடுக்குறேன். 150 இதுவும் 150 ஓப்பன் கொடுத்துட்டு ஃபோல்டரில் போய்ட்டு அந்த இமேஜை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா முடிஞ்சிச்சு. ஓகேங்களா? இப்போ அந்த இமேஜ் வந்து ஆல்ரெடி செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன். செலக்ட் பண்ணனால உள்ளே வந்துருச்சு எனக்கு. எல்லாருமே இன்சர்ட் பண்ணிட்டீங்களா ஃபோட்டோவை? கிராப்புன்னு கேட்கும், கிராப் கொடுத்து செலக்ட் பண்ணிடுங்க. அந்தோடனே இப்போ வந்து எல்லா ஆப்ஷனையும் ஆஃப் பண்ணிடுங்க. இன்னொரு ஆப்ஷனை என்னென்னு சொல்கிறேன் நான். எல்லா ஆப்ஷனையும் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ வந்து லைன், டயக்னல், ரேடியல், லேபிள், இந்த மாதிரி லாக் நிறைய ஆப்ஷன் இருக்கும். ஓகேங்களா? இப்போ இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரேடியல்னு தான் எல்லாத்துக்கும் மோஸ்ட்லி ஆன் ஆகிருக்கும். ரேடியல் அப்படின்னா இந்த மாதிரி ரேடியலாக ஒரு 5-6 லைன்ஸ் மட்டும் போட்டு இந்த அவுட்லைனை பண்ணி முடிக்கிறது. ஓகேங்களா? குயிக்காக பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு பர்ஃபெக்டாக பண்ணணும் அப்படின்னா நம்ம கிரிட் லைன்ஸ் மாதிரி போடுறது தான் பெட்ரு. இப்போ ரேடியல் ஆஃப் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு லைன் மட்டும் ஆன் பண்ணுங்கள். லைன் மட்டும் ஆன் பண்ணிங்க அப்படின்னா வெர்டிக்கலாக ஒரு 5-6 லைனு, இது ஒரு 6-7 லைனு வரும் ஹரிசாண்டலாக. ஓகேங்களா? இப்போ லேபிள் கொடுத்துருங்க. லேபிள் கொடுத்துட்டிங்கன்னா நம்பர்ஸ் வந்துடும். இது நல்லா ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா குட்டியாக நம்பர்ஸ் தெரியும், 3, 4, 5ன்னு தெரியுங்களா? சைடில் வந்து 7 நம்பர், ஹைட்டு 7 நம்பரு, சைடில் 7 நம்பர், 7.5 7.5 இருக்கும். இது வரைக்கும் எல்லாத்துக்குமே வந்துருச்சா? ஏதாவது டவுட்னாலும் கேளுங்க, ஏன்னா இது கருத்தில் நம்ம பார்க்கறதில்ல. எல்லாருமே இன்செர்ட் பண்ணியாச்சா? நம்பர்ஸ் கரெக்டாக வருதா? 7.7
சொல்லுங்கள். உள்ள எனக்கு அந்த நம்பர்ஸ் மட்டும் வர மாட்டேங்குது. அப்போது என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, அந்த சைடில் 3 டாட்ஸ் இருக்கு இல்லையா, இந்த 3 டாட்டை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த இடத்துல செல் 1 சைஸ் அது வந்து 20ன்னு இருக்கணும். 15 mm இருக்கு. அதை 20ன்னு சேஞ்ச் பண்ணிடுங்க. போட்டுட்டேன். இப்போ வந்து இது ஸ்ட்ரோக்குன்னு இருக்கும். ஸ்ட்ரோக்குன்றது என்னென்னா அந்த லைனோட திக்னஸ். இது லைன் வந்து ரொம்ப லேஸாக இருக்கா எனக்கு. இப்போ உங்களுக்கு 1.0 2.0 1.0 அவ்வளோதான் போட்டிங்கன்னா கொஞ்சம் திக்னஸ் அதிகமாக இருக்கும். இந்தளவுக்கு திக்னஸ் வேண்டியதில்லை நம்மளுக்கு. இப்போ தேவையானது 0.5 போதும். எல்லாருமே சேஞ்ச் பண்ணிக்கோங்க. 0.5ன்னு மாற்றிக்கோங்க. 2 ஆப்ஷன் தான் சேஞ்ச் பண்ண போகிறீங்க. என்னன்னா ஸ்ட்ரோக் வந்து 0.5ன்னு வச்சுருங்க. செல் 1 சைஸ் 20 mm. இல்லை எனக்கு 20 mm கொஞ்சம் பாக்ஸு நிறையா இருக்குது, இது குட்டியாக இருக்குது, சரி கொஞ்சம் பெருசாக இருக்குது அப்படின்னா நம்ம 10 mm கூட வைக்கலாம். 10 mm இன்னும் நிறைய பாக்ஸ் வரும். அது ரொம்ப இன்னும் கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி நிறைய பாக்ஸ் வரும். இந்தளவுக்கு தேவையில்லை. நம்ம ஃபேஸ் ட்ராயிங் வரையும்போது 10 mm வச்சுக்கலாம். இப்போதைக்கு 20 mm வைங்க. இல்லை 20 வேணாம் அப்படின்னா 30 கூட வைக்கலாம். நம்ம பாக்ஸ் கம்மியாகும். நம்ம அது பாக்ஸ் சைஸ் பெருசு பண்ண அந்த சைஸ் கூடிக்கிட்டே இருக்கும். ஒன் செல்லுனா எதுனா இதுதான் ஒரு செல்லு. ஓகேங்க. இந்த ஒரு பாக்ஸ் இருக்கு இல்லையா, இதுதான் ஒரு செல். இப்போ நான் வந்து ஒரு 15 வச்சுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. சார் 20 இருந்துச்சா 20 வச்சுக்கலாம். இந்த ஆப்பே எனக்கு ஓப்பன் ஆகலை. ஆப் ஓப்பன் ஆகலை. இல்லை வேறு மொபைல் ஏதாவது ஓப்பன் பண்ணி பாருங்கள். சார் எனக்கு ஓப்பன் ஆயிடுச்சு, ஆனால் எப்படி ஃபோட்டோ உள்ளே போகணும்னு தெரியல சார். இந்த சைடில் ஒரு ஃபோல்டர் மாதிரி சிம்பிள் இருக்கு பாருங்கள். இதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வெர்டிக்கல் இருக்கும், அதை எதுவும் சேஞ்ச் பண்ணாதீங்க. A4 இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு கஸ்டம் கொடுங்க. கஸ்டம் கொடுத்துட்டு வித்தும் ஹைட்டும் 150 கொடுங்க. வித்து 150 mm இது. சார் எனக்கு ஃபோட்டோவே எப்படி உள்ளே போடணும்னு தெரியல, வர மாட்டேங்குது. வித்தும் ஹைட்டு 150 கொடுத்துட்டு ஓப்பன் கொடுங்க. ஓப்பன் கொடுத்தீங்கன்னா அந்த கேலரி ஓப்பன் ஆகும். ஓகே. ஹைட்டு 150. இப்போ நம்ம இந்த ஹேண்டை வந்து நம்ம ஃப்ரீ ஹேண்ட்லேயே ட்ரா பண்ணோம் அப்படின்னா இப்போ ஹேண்டை வந்து இப்படி வச்சுருக்கேன் வச்சுக்கோங்க. இது வந்து நம்ம ஃப்ரீ ஹேண்ட்லேயே வரைஞ்சோம் அப்படின்னா ஒரு சில நேரம் இந்த கை ரொம்ப ஓப்பனாக வரைகிறதுக்கு சான்சஸ் இருக்குது, ரொம்ப இப்படி ஒட்டி வரைகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. பர்ஃபெக்டாக வரைய முடியாது நம்மளால். ஓகேங்களா. வரைய முடியாதுல்ல, ப்ராக்டிஸ் நிறைய வேணும் அதுக்கு. நீங்கள் ரெகுலராக அது ஃப்ரீ ஹேண்ட்லேயே நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போ நம்ம கிரிட் மெத்தடில் ஈஸியாக அதை எப்படி கிராப் பண்ணி நம்ம ஒரு யாருனாலுமே இந்த ஒரு ஷார்ட் அண்ட் பீரியடுக்குள்ளே இந்த மாதிரி பர்ஃபெக்டாக வரையலாம் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு ஈஸியான மெத்தட். இது சாரதா மேம் ஓப்பன் ஆகிடுச்சா உங்களுக்கு ஆப்? சார் வரவே இல்லை. வேறு மொபைலில் கூட ட்ரை பண்ணி பாருங்கள். டைம் இருக்குது, டைம் லேட் ஆனாலும் பரவாயில்ல, ட்ரை பண்ணி பாருங்கள். சார் ஆக்சுவலாக செட்டிங்ஸ் வந்து வெளியே ஆப் அலோவ் பண்ணக்கூடாதுன்னு இருந்ததுன்னா வாட்ஸ்அப்பில் அது வராது. செட்டிங்ஸில் போய் அதை ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா ப்ராப்ளம் இல்லாமல் இன்ஸ்டால் ஆகும். ஆமாம், சில பேர் செட்டிங்ஸ் வந்து ப்ரைவசி மாதிரி எதாவது போட்டிருப்பீங்க, அதெல்லாம் கொஞ்சம் அலோவ் கொடுத்தீங்கன்னா தான் ஓப்பன் ஆகும். அப்படி இல்லை அப்படின்னா வேறு மொபைலில் வச்சுக்கிட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். நீங்கள் கிளாஸ் அட்டன் பண்ணுற மொபைல் இல்லாமல் வேறு மொபைல் தனியாக வேறு யாராவது மொபைல் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதை வாங்கிக்கோங்க. சார் அது வந்து வீடியோ என்ன ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு வந்து பர்மிஷன் கேட்குது, அது கொடுத்தா தான் அது ஓப்பன் ஆகும்னு சொல்கிறது. கொடுக்கலாமா சார்? கொடுங்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, எல்லாருமே இன்ஸ்டால் பண்ணியாச்சா? இன்ஸ்டால் பண்ணி ஃபோட்டோ இன்சர்ட் பண்ணியாச்சா? ஒரு தம்ஸ் அப் பண்ணுங்கள். ஸ்டார்ட் பண்ணிடலாம்.
ஓகே. எல்லாத்துக்குமே மேலே பார்த்தீங்க அப்படின்னா 1 to 7 வரைக்கும் வரணும். அடுத்தது ஒரு 8ல் பாதி இருக்கணும். ஹைட்டும் அதே மாதிரி தான். ஓகேங்களா? இப்போ எவ்வளோ போட்டிருக்கோம் அப்படின்னா 150 mm. ஓகேங்களா? அப்போது 150னா எத்தனை சென்டிமீட்ரு? 15 சென்டிமீட்ரு. ஓகேங்களா? இப்போது 4 சைடும் 15 சென்டிமீட்டர் 15 சென்டிமீட்டர் வர மாதிரி ஒரு பாக்ஸ் க்ரியேட் பண்ணணும். இதில் நீங்கள் 1 mm கூட எக்ஸ்ட்ரா வைக்கக்கூடாது. எதுக்காக அப்படின்னா அது சொல்கிறேன். இப்போ இந்த ஹேண்ட் வரையும் போது அது பெரிய பிரச்சனையாக இருக்காது. பட் ஐஸ் நோஸ் வரையும் போது 1 mm 2 mm நம்ம மாற்றி போட்டோம் அப்படின்னா அது ரொம்ப கிராஸாக போன மாதிரி ஆயிரும். ஓகேங்களா? இப்போ 15 சென்டிமீட்டருக்கு ஒரு லைன் போடுறேன். திரும்ப ஹைட்டு ஒரு 15 சென்டிமீட்டர் ஒரு லைன் போடுறேன். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வித்து 15 சென்டிமீட்ரு 150 mm 15 சென்டிமீட்ரு. ஓகேங்களா? இது வந்து பர்ஃபெக்டாக இருக்கணும். 4 பக்கமே 150 இருக்கணும். மெஷர் பண்ணி பார்த்துக்கோங்க. 15.1 14.9 இந்த மாதிரி 1 mm கூட கம்மியாக இருக்கக்கூடாது. இந்த மாதிரி ஒரு பெர்ஃபெக்டாக ஒரு ஸ்கொயர் பாக்ஸ் போட்டுக்கிறீங்க. நான் உங்களுக்கு தெரியணுன்றக்காக கொஞ்சம் டார்க்காக போடுறேன். நீங்கள் போடும்போது கொஞ்சம் லைட்டாகவே போட்டுக்கோங்க. ஓகேங்களா? இப்போது நம்ம இதில் பார்த்தீங்கன்னா டாட்டாக வைக்கணும். இப்போ டாட்டாக வைக்கிறது 2 சென்டிமீட்டர் வேணும். எதுக்காக 2 சென்டிமீட்டர் வைக்கணும்னா நம்ம 1 செல் சைஸ் 2 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்கோம். அதாவது 20 mm கொடுத்துருக்கோம். அப்போது இங்கே பாருங்கள் 20 mmக்கு ஒரு டாட்டு. 4 லைன்லேயுமே 20 mmக்கு ஒரு டாட் வச்சிங்க அப்படின்னா கரெக்டாக 4 பக்கமும் மேட்ச் ஆகிற மாதிரி பேராக ஒரு லைன் கிடைக்கும். 20 mm 40 mm 60 mm இந்த மாதிரி 80 100 120 140. ஓகேங்களா? யாருக்காவது புரியலைன்னா உடனே கேளுங்க, திரும்ப கூட சொல்கிறேன். ஏன்னா இதை வச்சு இப்போ அடுத்து நம்ம ஃபேஸ் பண்ண போகிறோம் நெக்ஸ்ட் வீக்கு. 20 40 60 80 100 120 140. ஓகேங்களா? நான் உங்களுக்கு தெரியறதுக்காக நல்லா டார்க்காக வைக்கிறேன். அதே மாதிரி டாட் வைக்கும்போது மேலே இருந்தால் கீழே வச்சுட்டு வரணும். கீழேருந்து மேலே வச்சுட்டு போகக்கூடாது. எதுக்காக அப்படின்னா இப்போ லாஸ்ட் டாட் மட்டும் கொஞ்சம் கம்மியாக வருது. இப்போ நீங்கள் கீழேருந்து வச்சுட்டு போனீங்க அப்படின்னா லாஸ்ட் டாட்டு மேலே வந்துடும். அப்போ இதுவும் மேட்ச் ஆகாது. புரிஞ்சுங்களா? எல்லாத்தையுமே இன்ஸ்டால் ஆகிடுச்சா? இன்ஸ்டால் ஆகாமல் யாராவது இருக்கீங்களா? சாரதா மேம் இன்ஸ்டால் ஆகிடுச்சிங்களா? இல்ல சார், எனக்கு இன்ஸ்டாலே ஆகல. இன்ஸ்டாலே ஆகலைங்களா? சரி, நீங்கள் கிளாஸ் முடிஞ்ச பிறகு வேணால் நீங்கள் வேறு மொபைலில் ட்ரை பண்ணி பாருங்கள். சரி சார், பார்த்துக்கிறேன். எனக்கு பர்சனலாக கேளுங்க, நான் வேறு ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுதான்னு பார்க்குறேன். ஓகேங்களா? இப்போதைக்கு லிசன் மட்டும் பண்ணிக்கோங்க. வேணுன்னா என்ன பண்ணுறீங்கன்னா இப்போது என்ன பண்ணுறீங்க, நீங்கள் அதெல்லாம் வேண்டியதில்லை. கிரிட்டு அந்த ஆப்பே வேண்டியதில்லை. நீங்கள் நான் போட்ட மாதிரி ஹைட்டு 150 mm வித்து 150 mm ஒரு பாக்ஸ் போட்டுட்டு 2 சென்டிமீட்டருக்கு ஒரு டாட்டா வைங்க 4 பக்கமும். ஓகேங்களா? கேட்குதா மேம்? ஓகே சார். வச்சுட்டு குரூப்பில் ஒரு ஃபோட்டோ சென்ட் பண்ணிக்க பாருங்கள். அதை பார்த்தே நீங்கள் அவுட்லைன் போடலாம். ஓகே சார். ஓகே. யாருக்காவது ஓப்பன் ஆகலை அப்படின்னா மட்டும் அப்படி பண்ணுங்கள். அதுக்கடுத்து கிளாஸ் முடிஞ்ச பிறகு பர்சனலாக என்னை கால் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு வேறு ஏதாவது ஆப்ஷன்ஸ் தான் சொல்கிறேன். ஓகேங்களா? இப்போ டாட் வச்சு முடிச்சுட்டு இப்போ இந்த 2 டாட்டை ஜாயின் பண்ணணும். ரொம்ப லேசாக உங்களால் எவ்வளோ லேசாக போட முடியுமோ அவ்வளோ லேசாக போடுங்க. ஏன்னா லாஸ்ட்டாக இதெல்லாம் எரேஸ் பண்ணணும். எரேஸ் பண்ணும்போது உள்ள ஹேண்டுக்குள்ளேயோ இல்லை ஃபேஸ்க்குள்ளேயோ அந்த லைன் தெரிஞ்சு அப்படின்னா நல்லா இருக்காது.
பாக்ஸ் போட்டு முடிச்சிட்டிங்கன்னா ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சுடுங்க. பாக்ஸுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். ஓகேங்களா. இந்த பாக்ஸ் போட்டு முடிச்சுட்டு இதை நம்ம ஒரு ரேண்டமாக ஒரு 5-6 பாக்ஸ் செக் பண்ணி பாருங்கள். எல்லா பாக்ஸும் 2 சென்டிமீட்டர் கரெக்டாக இருக்கா, 20 இருக்கான்னு பார்த்துக்கோங்க. 2 சென்டிமீட்டர் கரெக்டாக இருக்குது. வெர்டிக்கலாகவும் பார்த்துக்கோங்க, ஹரிசாண்டலாகவும் பார்த்துக்கோங்க. பர்ஃபெக்டாக இருக்கணும். அப்போ தான் நம்ம போடுற அவுட்லைனும் பர்ஃபெக்டாக வரும். ஓகேங்களா. இப்போ நம்பர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்பர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 1 2 3 4 5 6 7 8ல் பாதி இருக்குது. அப்போது அதே மாதிரி இதுலேயே நம்பர்ஸ் போட்டுக்கிறோம். 2 3 4 5 6 7 இது 8ல் பாதி தான் இருக்குது. 1 2 3 4 5 6 7 8 இது வரைக்கும் முடிச்சிட்டிங்க அப்படின்னா ஒரு தம்ஸ் அப் பண்ணுங்கள். அவுட்லைன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஏதாவது டவுட்னாலும் கேளுங்க. எல்லாருமே போட்டாச்சா பாக்ஸு, கிரிட் பாக்ஸு? இந்த லென்த்து பார்த்தீங்க அப்படின்னா 150 இருக்கணும். அதாவது 15 சென்டிமீட்டர் இந்த லென்த்து. ஓகேங்களா. இந்த லென்த்து பார்த்தீங்க அப்படின்னா இதுவும் 150. ஏன்னா இது ஸ்கொயர் மாதிரி இருக்குது இமேஜ். 4 பக்கமும் சேம் லென்த்து தான். இதோட லென்த்து பார்த்தீங்க அப்படின்னா இதோட லென்த்து 20 ஒவ்வொரு பாக்ஸ்குள்ளேயும். ஓகேங்களா. இந்த லென்த்து லாஸ்ட் பாக்ஸ் மட்டும் வந்து ஆக்சுவலா 10 mmல வரும் இல்லைங்களா? ஆமாம், லாஸ்ட் பாக்ஸ் மட்டும் ஆக்சுவலாக 10 mm. ஏன்னா நம்ம 15 mm தானே வச்சுருக்கோம். 10 mmக்கு கம்மியாக தான் வரும்னு நினைக்கிறேன். 10 mm வரும். இல்லை நம்ம லாஸ்ட் பாக்ஸ் எனக்கு சேமாக வரணும் அப்படின்னா நீங்கள் 16 mm வச்சுக்கலாம். ஹைட்டு 16 mm, சாரி 160 mm, வித்து 160 mm வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா நம்ம இவ்வளோ எம்எம்மில் தான் நம்ம வரையணும்னு ரூல்ஸ்லாம் கிடையாது. ஓகேங்களா. 150க்கு பதிலாக 160 போட்டிங்க. நம்ம உள்ளே என்ட்ரு பண்ணிங்களா ஃபஸ்ட்டு ஒரு டைமு ஃபோட்டோ செலக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி, அதில் என்ட்ரு பண்ணுற முன்னாடி 150க்கு பதிலாக 160 போட்டிங்க அப்படின்னா 2 பக்கமும் நமக்கு ஈக்குவலாக வந்துடும். ஆல்ரெடி கரெக்டாக போட்டிருக்கீங்க. ஒவ்வொரு பாக்ஸையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கா அப்படின்னு. ஓகே, இப்போது எல்லாருமே போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ அவுட்லைன் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு பாக்ஸாக நம்ம இப்போ ஃபோக்கஸ் பண்ணி ஸ்வேதா ஓகே தான், நம்பர்ஸ் மட்டும் போட்டுருங்க. ஓகேங்களா. இப்போ எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும், இங்கேருந்தால் ஸ்டார்ட் பண்ணணும், இங்கேருந்தால் ஸ்டார்ட் பண்ணணும் ரூல்ஸ்லாம் கிடையாது. எங்கேருந்து வேணால் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. பட் இந்த பாக்ஸு இப்போது 5ஆம் நம்பர் பாக்ஸ் எடுத்துட்டிங்க அப்படின்னா இந்த 5ஆம் நம்பரில் எந்த அளவுக்கு ஃபிங்கர் வந்திருக்கோ அந்த அளவுக்கு தான் நம்ம இங்கே 5ஆம் நம்பரில் ஃபிங்கர் வரணும். ஓகேங்களா, புரிஞ்சுங்களா? அதான் கான்செப்ட்டு. இப்போ சில பேர் ஃபேஸ் வரைகிறாங்க அப்படின்னா ஃபேஸ்னால் நம்ம ஐஸ்லேருந்து ஆரம்பிக்கணும், நோஸ்லேருந்து ஆரம்பிக்கணும் அப்படிலாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரிலாம் கிடையாது. நமக்கு எது கம்ஃபர்டபுளோ அதை ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் இப்போ ஜஸ்ட் ஒரு ஹேண்டு தான் அது. இப்போ நான் எனக்கு கம்ஃபர்டபுளாக இங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா 2ஆம் நம்பருக்கு 2ஆம் நம்பரில் இந்த ஆள்காட்டி விரல் வருது. ஓகேங்களா. இந்த 2க்கு 2, அப்போது இந்த 2க்கு 2ல் இந்த ஃபிங்கரு இங்கே வருது.
இப்போ அதே மாதிரி ட்ராக் பண்ணி இந்த ஃபிங்கரை நான் ட்ரா பண்ணுறேன். ஜஸ்ட்டு ஒரு பேசிக்காக ஒரு அவுட்லைன் மட்டும் கொடுக்குறேன், ஹேச்சிங் மாதிரியே. ரொம்ப ரொம்ப எவ்வளோக்கு எவ்வளோ லைட்டாக போட முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ லைட்டாக போடுங்க. அப்போ தான் ஏதாவது கரெக்ஷன் பண்ண முடியும் அப்படின்னா பண்ணலாம். ஓகேங்களா, இந்த நகை வந்திருக்கு. இது அப்படியே சும்மா மட்டும் போடாமல் இப்போ இது போட்டுட்டு இதில் என்னென்னலாம் செக் பண்ணணும்னு பாருங்கள். இப்போ இந்த ஃபிங்கர் வரைஞ்சிக்கிங்க அப்படின்னா இந்த ஃபிங்கருக்கு நல்லா ஜூம் பண்ணி பாருங்கள். இந்த ஃபிங்கருக்கு இந்த இடத்துல கொஞ்சம் குட்டி ஒரு ட்ரையாங்கிள் கேப் இருக்கா, இது இந்த கேப் கொஞ்சம் அதிகமாக போட்டிருக்கேன் நான். அப்போது இன்னும் கொஞ்சம் ஃபிங்கரை அதிகம் பண்ணணும். இந்த மாதிரி சின்ன சின்ன மிஸ்டேக் நம்ம கட் பண்ணணும். அப்புறம் இந்த இடத்துல இந்த இந்த எண்டு பாருங்கள், இந்த எண்டு பாருங்கள், இந்த எண்டுக்கும் இங்கேக்கும் எவ்வளோ கேப் இருக்குன்னு பாருங்கள். இப்போ நீங்கள் ரொம்ப ஜூம் பண்ணி வச்சிங்கன்னா ரொம்ப பெருசாக தெரியும், ரொம்ப ஜூம் அவுட் பண்ணிங்கன்னா குட்டியாக தெரியும். ஓரளவுக்கு மீடியமாக ஜூம் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அதே அளவே வச்சுக்கோங்க. இப்போது இந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து இதுக்கும் கேப்பு கொஞ்சம் கம்மியாக விட்டுருக்கேன், இங்கே கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அப்போது லைட்டாக கம்மி பண்ணிக்கிறேன் நான். ஓகேங்களா, இப்போது இந்த எட்ஜ்லேருந்து இந்த எட்ஜ் வரைக்கும் கேப்பு சேம் ஒரே மாதிரி தான் இருக்குது. ஓகேங்களா, இதே மாதிரி ஒவ்வொரு ஃபிங்கராக நீங்கள் பொறுமையாக ட்ரா பண்ணணும். அப்படி பண்ணிங்க அப்படின்னா அவுட்லைன் வந்து நம்மளுக்கு 100% பர்ஃபெக்டாக டிட்டோ அதே மாதிரியே கிடைக்கும் நமக்கு. ஓகேங்களா, புரிஞ்சா? இல்லை எனக்கு இன்னும் கன்ஃபியூஸ் ஆகுது, எனக்கு பர்ஃபெக்டாக வரணும், கரெக்டாக என்னால் பாயிண்ட் பண்ணி போட முடியலை அப்படின்னா இந்த கிரிட் ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு டயகனல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை ஆன் பண்ணிக்கோங்க. அதை ஆன் பண்ணிவிட்டு இப்போ எனக்கு வந்து 4ஆம் நம்பர் மட்டும் எனக்கு கஷ்டமாக இருக்குது, போட முடியலப்பா, என்னப்பா பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா 4ஆம் நம்பர் மட்டும் ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணிவிட்டு நடுவில் ஒரு டயகனல் மார்க் வந்திருக்கா, அப்போது 4ஆம் நம்பருக்கு மட்டும் தனியாக, இது எல்லா பாக்ஸுக்கும் வேண்டாம், ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கிறதுக்கு மட்டும் சொல்கிறேன் நான். இதை மட்டும் எல்லாருமே லிசன் பண்ணுங்கள். 4ஆம் நம்பருக்கு மட்டும் ஒரு டயகனல் பாக்ஸ் மாதிரி போடுறேன் நான். இதுதான் 4ஆம் நம்பரு, அதாவது ஃபஸ்ட் லைனில் நான் ஃபஸ்ட் ரோவில் 4 நம்பரு மாற்றி பாக்ஸில் போட்டு விட்றாதீங்க. இப்போ இந்த 4ஆம் நம்பர் மட்டும் எனக்கு கன்ஃபியூஸாக இருக்குது, கரெக்டாக என்னால் பாயிண்ட் பண்ணி வரைய முடியல, நடுவில் வருது அப்படின்னா இப்போ 4ஆம் நம்பருக்கு மட்டும் ஒரு டயகனல் லைன் மாதிரி தெரியுதா, இப்போ இந்த டயகனலாக இங்கேயே வரைஞ்சிடணும். வரைஞ்சிட்டு இப்போ இந்த டயகனல்லேருந்து சென்டர் பாயிண்ட்லேருந்து இங்கே பாருங்கள், சென்டர் பாயிண்டில் அந்த நகை முடியுது இல்லையா, அந்த இது வருது. இப்போது அந்த நகத்தை நம்ம ஃபஸ்ட்டு வரையணும் இந்த டயகனலை யூஸ் பண்ணி. இப்போது இந்த டயகனலில் சென்டர் பாயிண்ட்லேருந்து இங்கே எவ்வளோ தூரம் இருக்குதுன்னு பாருங்கள், சென்டர் பாயிண்ட்லேருந்து இங்கே எவ்வளோ தூரம் இருக்குதுன்னு பாருங்கள். இங்கே கொஞ்சம் தூரம் வந்திருக்கு, அந்த பக்கமும் கொஞ்சம் தூரம் வந்திருக்கு. போட்டு இங்கே நகை லைட்டாக வந்திருக்கு. புரிஞ்சா டயகனல் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு? இருக்கா டவுட் இருக்கா? நார்மலாக ஃபஸ்ட்டு போடுங்க, ட்ரை பண்ணுங்கள். இப்படி இல்லை இப்போ கரெக்டாக வரல, பர்ஃபெக்டாக வரலன்னா மட்டும் இந்த டயகனலை ஆன் பண்ணிக்கோங்க. இப்போ டயகனல் போட்டுட்டு இந்த கேப் பாருங்கள், இங்கேருந்து இதோட கேப்பு, இந்த கேப்பு எல்லாமே பார்த்து கரெக்டாக போட்டிங்கனாலே வந்துடும். அதே மாதிரி இப்போ டயகனல் லைன் இங்கே இருக்குன்னு வச்சுக்கோங்க, இந்த டயகனல் கீழே எவ்வளோ தூரம் நகை வந்திருக்கு, இப்போ நான் கீழே கம்மியாக தான் போட்டிருக்கேன், அப்போ இன்னும் கொஞ்சம் நகத்தை வேணாலும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். நான் இந்த மாதிரி ஒவ்வொன்றையும் ரெஃபரன்ஸாக வச்சு நம்ம பர்ஃபெக்டாக பண்ண ட்ரை பண்ணணும். ஓகேங்களா?